அடி. கமலி, உள்ள வாங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கேஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருந்தேன், அதான் வர கொஞ்சம் நேரமாயிட்டு. பரவாயில்ல சார், நான் இன்னைக்கு ஸ்டேஷன்ல பர்மிஷன் கேட்டேன், அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. சரி உட்காருங்க சார். அப்புறம் வீரா வாங்க சார். அம்மா, பக்கத்துல பையன் புதுசா இருக்கான். அவன் என்னோட தம்பி தான் சார். ஓ, உங்க தம்பியா? சரி சரி. ஆமா சார், என்ன மாதிரி தான் இவனும் இந்த வீட்டுல என்னோட பாதி இவன். அப்படியா? சரி சரி. என்ன தம்பி, என்ன வேலை பாக்குறீங்க? நான் ஆர்மியில இருக்கேன் சார். இந்த நாட்டோட போராளின்னு சொல்லுங்க. ஆமா சார், என் மச்சான் ராணுவத்துல ஒரு திறமையான சோல்ஜர். ஆளு பார்க்கதான் அப்படி இருப்பான், அஞ்சா நெஞ்சம் கொண்டவன். அறிவிலையும் வேகத்திலையும் அவனை மிஞ்ச ஆர்மியில யாருமே கிடையாது. ஏய் சும்மா இருடா, நீ மட்டும் என்ன சாதாரண ஆளா? இந்த வேகமும் புத்திசாலித்தனமும் உன்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டதுடா. நீ தான் என்னோட குருவே, மறந்துடாத. பரவாயில்லையே, ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. ஆமா சார், அவனு ரெண்டு பேருமே அப்படித்தான். ஆள் பார்க்க தான் வேறு வேற இருப்பானுவோ, ஆனா ரெண்டு பேரும் ஒட்டி பிறந்த ரெட்ட பிறவிகள் மாதிரி. இவன் யோசிக்கிறதா அவனும் யோசிப்பான், அவன் செய்யறது தான் இவனும் செய்வான். ரெண்டு பேரையும் பார்த்தாலே தெரியுது அவங்களோட ஒற்றுமை. சரிம்மா, நான் வந்த வேலையை மறந்துட்டேன். நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். எல்லா பேப்பரும் கரெக்டா இருக்கு. நீனும் ஒருக்கா செக் பண்ணி பார்த்துக்க. அப்ப எல்லாம் ஓகே தானே? இனி எந்த ப்ராப்ளமும் இல்லையே? அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் வராது. நான் எல்லா பேப்பரையும் கரெக்டா ரெடி பண்ணிட்டேன். இந்த பாரு வீரா, இனிமேல் உன்னோட வேலையை நீ தைரியமா ஆரம்பிக்கலாம். இது உன்னோட ப்ராஜெக்ட், உன்னோட கம்பெனி. இதுக்கு முழுக்க முழுக்க நீ மட்டும்தான் சொந்தக்காரன். எல்லா பேப்பர்ஸையும் லீகலா தானே மூவ் பண்ணிருக்கீங்க? எல்லா பேப்பர்ஸையும் லீகலா தான் மூவ் பண்ணியிருக்கேன் கமலி. இதுல எந்த ப்ராப்ளமும் வராது. நீங்க சம்பந்தப்பட்ட விஷயம், அது எப்படி தப்பா போகும்? வீரா இந்த பார்ட்னர்ஷிப்புக்காக அதிகாரப்பூர்வமா எந்த பேப்பர்ஸ்லையும் சைன் பண்ணல. அது மட்டும் இல்ல, இந்த கம்பெனி ஆரம்பிக்க போறதா எந்த நியூஸுமே அவன் வெளியிடல. அதனால எனக்கு வேலை எல்லாம் பெருசா இல்ல. எல்லாத்தையுமே நான் ஈஸியா முடிச்சிட்டேன். இனிமேல் இந்த கம்பெனிக்கு உரிமை கொண்டாடிட்டு யாரும் வரமாட்டாங்க. இது உன்னோட தனிப்பட்ட கம்பெனி. இதுல நீ போடுற உழைப்பு எல்லாமே உனக்கு சொந்தமானது. அதனால இந்த கம்பெனியை கெட்டுறதுக்கான வேலையை மட்டும் நீ பார்த்தா போதும். சரி சார், இது சம்பந்தப்பட்ட மெயிலை நீங்க அனுப்பி வச்சிட்டீங்களா என்ன? அதெல்லாம் எப்பவோ அனுப்பி வச்சிட்டேன். ஆனா இன்னும் அங்க இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. அனுப்பி வச்சிட்டீங்களா சார்? அது போதும். அப்புறம் சார், அந்த பேங்க் டீட்டெயில் விசாரிக்க சொன்னேனே. ஆமா, அதையும் விசாரிச்சுட்டேன். உங்க கம்பெனிக்காக அவங்க கொடுத்த அமௌண்ட் எல்லாமே அவங்களுக்கு உள்ளது கிடையாது. அது ஒரு சேரிட்டில இருந்து அவங்க வாங்கியிருக்காங்க. அந்த அமௌண்ட்டை தான் உங்க கம்பெனில போட்டிருக்காங்க. சேரிட்டில இருந்தா? என்ன சார் சொல்றீங்க? சேரிட்டில இருந்தா? எந்த சேரிட்டில இருந்து இவ இவ்வளவு அமௌண்ட் எடுத்திருக்கா? அப்ப இது அவளோட தனிப்பட்ட பணம் இல்லையா? இல்ல கமலி, அவ கொடுத்த பணத்துல இருந்து ஒரு பைசா கூட அவளுக்கு சொந்தமானது இல்ல. அப்படியா? வீரா கொடுத்த பேங்க் டீட்டெயிலை வச்சு நான் விசாரிச்சேன். அப்பந்தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இவ எங்க இருந்து அந்த பணம் வாங்கியிருக்கான்ட்டு. இதெல்லாம் பெரிய கருப்பு புள்ளிங்க கிட்ட இருந்து வந்த நல்ல பணம். நான் எப்படி நல்ல பணம்னு சொல்றேன்னா, ஊழல் செஞ்சு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறவு தான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடணும்னு நினைப்பாங்க. அவங்க செஞ்ச பாவத்துக்கு சில பேர் வெளிப்படையா பரிகாரம் அவங்களால தேட முடியாது. அதனால அவங்க வச்சிருக்க கருப்பு பணத்துல பாதி பணத்தை இந்த மாதிரி ஒரு சேரிட்டிக்கு கொடுப்பாங்க. அந்த சேரிட்டில இருக்கிறவங்க கஷ்டப்படுற குழந்தைங்க, தாய் தகப்ப இல்லாத குழந்தைங்க, படிப்பு வசதி இல்லாத குழந்தைங்க, அனாதை குழந்தைங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் உதவி பண்ணுவாங்க அந்த பணத்தை வச்சு. அந்த சேரிட்டில இருந்து தான் இவ அந்த பணத்தை எடுத்திருக்கா. என்ன சார் சொல்றீங்க? இவன் எப்படி அங்க கைய வச்சா? இந்த லேக்காவோட அப்பாவும் இந்த சேரிட்டில ஒரு மெம்பரா இருக்காரு. அவரோட பிசினஸ்ல இருந்து வர்ற அமௌண்ட்ல பாதி அமௌண்ட் இந்த சேரிட்டிக்காக அவர் எழுதி கொடுத்திருக்காரு. அதை வச்சுதான் இவ அந்த சேரிட்டில இருந்து பணம் எடுத்திருக்கா. அது மட்டும் இல்ல, அங்க இருந்து வாங்கின அமௌண்ட்டுக்கு இவ அதிகாரப்பூர்வமா எதுலையுமே சைன் பண்ணி கொடுக்கவும் இல்ல. அவங்களும் இவகிட்ட எந்த சைனும் வாங்கல. அவங்க அப்பா மேல உள்ள நம்பிக்கையில தான் அவங்க அவ்வளவு அமௌண்ட் இவளுக்காக கொடுத்திருக்காங்க. இந்த நம்பிக்கையில சார் அந்த சேரிட்டில இருந்து இவளுக்கு இவ்வளவு பைசா கொடுத்தாங்க. அவங்க அப்பா தானே மெம்பரா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவளுக்கு எப்படி இவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாங்க? இவா இந்த கம்பெனில இருந்து வர்ற லாபத்துல பாதி அமௌண்ட் அந்த சேரிட்டிக்கு கொடுக்கறதா வாக்கு கொடுத்திருக்கா. ஆனா எந்த அக்ரிமெண்ட்லயும் சைன் பண்ணி கொடுக்கல. அவங்களும் இந்த சேரிட்டில மெம்பரோட பொண்ணுதான் நினைச்சுக்கிட்டு எந்த பேப்பர்ஸ்லயும் சைன் வாங்கல. வாக்கு கொடுத்ததோட விட்டுட்டாங்க. அக்கா, என்னக்கா இது? அதே சேரிட்டில இருந்து பணம் வாங்கினவா எப்படி இந்த கம்பெனில இருந்து கிடைக்கிற லாபத்தை அந்த சேரிட்டிக்கு கொடுப்பா? அது மட்டும் இல்ல, அந்த பணமெல்லாம் நிறைய ஏழை குழந்தைங்களுக்கு போக வேண்டிய பணம். அந்த பணத்தை இவ வாங்கி இந்த கம்பெனி போட்டு கட்டா. ஆனா இது வரைக்கும் அதை பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லவும் இல்ல. லீகலா எந்த பேப்பர்லயும் அவன் சைன் பண்ணியும் கொடுக்கல.
எப்படிக்கா இது? நானும் அப்படிதான் யோசிக்கிறேன். ஆனா அவ இப்படி பண்ற ஆளும் கிடையாது. எனக்கு என்னமோ இது தப்பா இருக்குமோன்னு தோணுது. ஆமாக்கா, நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா இதுல தப்பு இருக்கு. இவன் இந்த சேரிட்டில இருந்து பணம் எடுத்திருக்கான்னா கண்டிப்பா அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. அவங்க அப்பாவுக்கு தெரியாம தான் இந்த அமௌண்ட் அவ எடுத்திருக்கணும். என்னடா சொல்ற? என்ன மச்சான்? ஆமாண்டா, கண்டிப்பா இது லேக்காவோட அப்பாவுக்கு தெரிய வாய்ப்பே இல்ல. உனக்கு தான் அவளை பத்தி தெரியுமே. அவளுக்கு சொந்தமானதை எப்போதுமே அவ அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டா. அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய லாபத்தை சும்மா எப்படி அவ தூக்கி கொடுப்பா? தம்பி என்ன சொல்ல வரீங்க? சார், அந்த லேக்காவோட அப்பா அந்த சேரிட்டில மெம்பரா இருக்காருன்னு சொல்றீங்க. இது வரைக்கும் நிறைய அமௌண்ட் கொடுத்திருக்காருன்னு சொன்னீங்க. ஆனா அவர் பிசினஸுக்காக அதே சேரிட்டில இருந்து ஏதாச்சும் பணம் எடுத்திருக்காரா என்ன? இல்ல தம்பி, அப்படிலாம் எந்த பணமும் எடுக்கல. அவரோட பிசினஸ்ல இருந்து கிடைக்கிற லாபத்தை தான் அந்த சேரிட்டிக்கு இது வரைக்கும் கொடுத்துட்டு வந்திருக்காரு. நான் சொல்லல, கண்டிப்பா இது லேக்காவோட அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. லேக்காவோட அப்பா தன்னோட பிசினஸ்ல இருந்து கிடைக்கிற பாதி லாபத்தை இந்த சேரிட்டிக்காக இவ்வளவு நாளா கொடுத்துட்டு வந்திருக்காரு. லேக்காவை பத்தி நமக்கு நல்லா தெரியும். அவளுக்கு சொந்தமான பொருளை எதையுமே விட்டு கொடுக்க மாட்டா. அப்படி இருக்கும்போது இந்த சொத்துக்கெல்லாம் சொந்தக்காரி லேக்கா. அந்த அமௌண்ட்டை எப்படி மத்தவங்களுக்கு கொடுக்க அவ சம்மதிச்சிருப்பா? அவங்க அப்பா கொடுத்த பணத்தை எல்லாம் திரும்ப வாங்குறதுக்காக தான் இந்த கம்பெனில இருந்து கிடைக்கிற லாபத்துல பாதி அமௌண்ட் இந்த சேரிட்டிக்கு நானும் கொடுக்குறேன்னு சொல்லி எந்த பேப்பர்ஸ்லயும் சைன் பண்ணாம நம்பிக்கைங்கிற பேர்ல வாங்கியிருக்கா. அவங்களும் இந்த சேரிட்டில மெம்பரோட பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில இவளுக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இவ இந்த கம்பெனில வர லாபத்தை அவங்களுக்கு கொடுக்க மாட்டா. அவளுக்கு வேணுங்கிற பணத்தை வச்சு இந்த கம்பெனியை கெட்டிட்டு கடைசியில அவங்கள கைவிட்டுருவா அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு என்னமோ இந்த தம்பி சொல்றதுதான் சரின்னு படுது. என்னடா சொல்ற? அப்போ அந்த சேரிட்டில இருந்து எடுத்த பணத்தை இவ திரும்ப கொடுக்க மாட்டாளா? கண்டிப்பா கொடுக்க மாட்டாக்கா. அவளை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். காலேஜ்ல பல தடவை அவளோட குணத்தை நாங்க பாத்துருக்கோம். ஏன், நானும் முத்து பண்ணி ஃப்ரெண்டா இருக்கதே அவளுக்கு பிடிக்காது. அவளை பொறுத்த வரைக்கும் அவ கூட மட்டும்தான் நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். வேற யார்கிட்டையும் பேசக்கூடாது. எங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு என்னெல்லாமோ பிளான் போடுவா. ஆனா கடைசியில நாங்க கண்டுபிடிச்சிருவோம். கோவத்துல 2-3 தடவை நான் அடிச்சிருக்க கூட செஞ்சிருக்கா. ஆனா அப்பவும் திருந்த மாட்டா. மறுபடியும் எங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு ஏதாச்சும் பிளான போட்டுக்கிட்டே இருப்பா. அப்போ அவ பண்றதெல்லாம் நாங்க சீரியஸாவே எடுத்துக்க மாட்டோம். சில நேரத்துல கோவம் வரும், சில நேரத்துல சரி விடுறா, அவளுக்கு அவ்வளவுதான் புரிதல், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், போக எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க விட்டு விலகிடுவோம். ஆனா அவ இப்பவும் அப்படிதாங்க இருக்கா. இப்போ கடைசியா நான் லண்டன் போகும்போது ஒரு வேலை பார்த்தா பாருங்க, நான் சத்தியமா சொல்றேன்க்கா, அவளுக்கு அழிவுனா என் கையில தான். ஒரு பொண்ணால எப்படி எல்லாம் யோசிக்க முடியுமான்னு அவளை பார்த்தாதான்க்கா தெரியுது. உண்மையிலே அவ பொண்ணே இல்லக்கா, அவ என்ன ஜென்மம்னே தெரியல. கொஞ்சம் விட்டு இருந்தேன், என் வாழ்க்கையே என்னை விட்டு போயிருங்கா. அதனாலதான் நான் இந்த முடிவை எடுத்தேன். அவளை விட மாட்டேங்கா. அவ எப்படி இருந்தாலும் என்ன தேடி இங்க வருவா. அவளுக்கு சரியான பாடத்தை போட்டாம விட மாட்டேன். அவ இன்னங்க என்னெல்லாம் தப்பு பண்ணி வச்சிருக்கான்னு ஒவ்வொன்னா கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிச்சிட்டு தான்க்கா அவளுக்கு இருக்கு. அவளுக்கு என் வாழ்க்கையில மன்னிப்பே கிடையாது. துரோகி, நம்பிக்கை துரோகிக்காவா. சரிடா விடு. அதான் இப்ப அவளை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டல, அப்புறம் என்ன? இனிமேல கொஞ்சம் கவனமா இரு. அவ உன் விஷயத்துல எந்த அளவுக்கு பண்ணியிருக்கானா கண்டிப்பா உன்னை விட்டு வைக்க மாட்டா. மறுபடியும் உன்னை தேடி வந்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ணணும்னு நினைப்பா. அந்த நேரத்துல அவளை நான் பாத்துக்கிறேன், சரியா? அக்கா, அவளை அவ்வளவு லேசுல நினைச்சிடாத. வீராவுக்கு அவளை பத்தியான உண்மை தெரியாம இருக்கும்போதே அந்த ஆட்டம் போட்டா. இப்போ வீராவுக்கு அவளை பத்தியான எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. இனிமேல அவ பயங்கரமான பிளானோட தான் வருவா. ஆனா இந்த தடவை அவ வர்ற வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்க கூடாதுக்கா. அதுக்கு முன்னாடியே அவ வாய் அடைக்கிற மாதிரி அவளை பத்தியான பல உண்மைகளை நம்ம கண்டுபிடிச்சாகணும். அதை நான் கண்டுபிடிக்கிறேன். நான் இருக்கிற வரைக்கும் அவ என் நண்பன் கிட்ட நெருங்கவே முடியாது. சரிடா, எது பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமா பண்ணுங்க. ஏன்னா அவளை பத்தி இப்பதான் ஒவ்வொரு உண்மையா நம்மளுக்கு தெரிய வருது. இவ்வளோ பெரிய தப்பெல்லாம் பண்றவா அவளுக்கு எதிரான ஆதாரத்தை கண்டிப்பா விட்டு வச்சிருக்க மாட்டா. நீங்க அதை கண்டுபிடிக்க போய் நீங்க எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்காதீங்க. நீங்க எது பண்றதா இருந்தாலும் 1-2 தடவை யோசிச்சு நிதானமா பண்ணுங்க. இதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது. உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணும்னா உடனே என்கிட்ட கேளுங்க, நான் பண்றேன், சரியா? சரிக்கா, அதெல்லாம் நாங்க கவனமா இருப்போம். அதான் அவன் கூட இருக்கலக்கா, அப்புறம் என்ன, இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது. நான் வரவும் விட மாட்டேன். சார், அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னேன், அது என்னாச்சு? அந்த வேலையை நான் முடிச்சு வச்சுட்டேன். நீ ஆளை மட்டும் கூட்டிட்டு வந்தேன்னா ஃபார்மாலிட்டி என்னன்னு பார்த்துட்டு சைனும் பண்ணிடலாம். சரி சார், நீங்க என்னைக்கு வரணும்னு சொல்லுங்க, நான் அன்னைக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். இன்னைக்கே கூட்டிட்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னைக்கா? இன்னைக்கு எப்படி சார் முடியும்? உங்களுக்கு நல்லாவே தெரியும், என் மவா கல்யாணம் பண்ணி அமெரிக்காவிலே செட்டில் ஆயிட்டா. இப்போ அவளுக்கு டெலிவரி டைமு. இந்த நேரத்தில் ஃபேமிலியில் எல்லாரும் கூட வந்து இருக்கணும்னு ஆசைப்படுறா. என் வீட்டம்மாவும் போகணுன்னு ஒரே அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதனால தான் இன்னைக்கு நைட்டே ஃப்ளைட்டு டிக்கெட் போட்டேன். நான் இப்போ போனேன்னா வர்றதுக்கு எப்படியும் 1 மாதம் ஆகிடும். என்ன சார் சொல்றீங்க? 1 மாசம் ஆகுமா? வீராவுக்கு வேற கல்யாணம் வச்சிருக்கமே, இந்த நேரத்துல நீங்க கிளம்பி போறீங்கன்னு சொல்றீங்க? என்ன பண்ண கமலி, இந்த நேரத்தில் என் புள்ள எல்லாரும் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறா. என் வீட்டம்மாவும் இந்த மாதிரி டைமில் நம்ம கூட இருந்தால் தான் அவளுக்கு நல்லதுன்னு நினைக்கிறா. அதனால தான் நான் கிளம்புறேன். பிரச்சனை எதுவும் இனிமேல் வராது. நான் எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டேன். இப்போ அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா சைன் பண்ணி எல்லா பேப்பரையும் நான் சப்மிட் பண்ணிட்டு போயிடுவேன்.
சரிங்க சார், அதுக்கு என்ன பண்ண? இந்த மாதிரி நேரத்தில் தான் அம்மா அப்பா கூட இருக்கணும். அவங்களோட அன்பும் தைரியமும் இந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் போயிட்டு வாங்க சார். ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் நான் பார்த்துக்கிறேன். எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே வந்தாலும் நான் என்னோட ஜூனியர்கிட்ட சொல்லிட்டு போறேன். அவரு இந்த ப்ராப்ளத்தை என்னன்னு பார்த்துக்கிடுவாரு. என்னோட ஜூனியர் தானே, வேலையில் சுறுசுறுப்பு இருக்காதுன்னு நினைக்காதீங்க. அவர் உண்மையிலே ஒரு டேலண்டான பர்சன். நான் போகும்போது உங்களுக்கு அவரை அறிமுகப்படுத்தி வச்சுட்டு போறேன். இனிமேல் நான் வர வரைக்கும் அவர் உங்களுக்கு வக்கீலாக இருப்பாரு. சரிங்க சார், நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் என்ன இருக்குது? பார்த்துக்கலாம் சார். நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வாங்க. அப்புறம் அம்மா நீங்கள் வந்தால் சொல்ல சொன்னா. ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா, வக்கீல் சார் வந்திருக்காரு பாரு. என்ன வக்கீல் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன முன்ன மாதிரிலாம் இந்த பக்கம் வர்றதே இல்லை. நல்லா இருக்குமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? எங்கம்மா முன்ன மாதிரி வர முடியுது? கோர்ட்டு கேஸுன்னு இப்படியே நேரம் போயிடுது. வீட்டில் கூட இருக்கிறதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. ஆமாம், அதான் உங்கள் வீட்டம்மா அன்னைக்கு கோயிலை வச்சு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஏதோ பிள்ளைக்கு டெலிவரின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னைக்கு? மாசம் சொல்லியிருக்காங்க. என் பொண்ணு வேற, நாங்கள்லாம் இந்த நேரத்தில் அவ கூட இருக்கணும்னு சொன்னா. அதனால தான் வீட்டோட எல்லாரும் கிளம்பி போகிறோம். போயிட்டு வர்றதுக்கு எப்படியும் 1 மாதம் ஆகிடும். சரி சரி, போயிட்டு வாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்கள் கூட இருக்கணும். ஏன்னா பொண்ணுங்களுக்கு இது மறுபிறவி. இந்த மாதிரி நேரத்தில் தாய் தகப்பனோட அன்பும் அரவணைப்பும் அவங்களுக்கு 1000 யானை பலத்துக்கு சமமாக இருக்கும். நல்லபடியாக பிரசவமானதும் எனக்கு ஃபோன் அடித்து சொல்லுங்கள் மறக்காம. கண்டிப்பாக சொல்கிறேம்மா. அம்மா, நீங்கள் நிலா வீட்டுக்கு போகணுன்னு சொன்னீங்கல்ல? ஆமாம், வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அங்கே தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். சரிம்மா, நீங்கள் போகும்போது வீராவையும் கூட்டிகிட்டு போங்க. வீராவா? எதுக்குடி? அவனுக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னேன். அந்த வேலை விஷயமா தாம்மா வீராவை உங்கள் கூட அனுப்புகிறேன். நீங்கள் நிலா வீட்டுக்கு போனதும் அத்தைகிட்ட சொல்லிவிட்டு நிலாவை வீரா கூட கொஞ்சம் அனுப்பி வைங்க. ஒரு முக்கியமான வேலை இருக்குது. என்னடி சொல்கிற? என்ன முக்கியமான வேலை? எல்லாம் நல்ல விஷயம்தாம்மா. நான் அதை உங்ககிட்ட அப்புறமா சொல்கிறேன். இப்போ வீரா அவங்க கூட வருவான். அத்தைகிட்ட சொல்லிவிட்டு நிலாவை அனுப்பி வைங்க. நானே போய் கூப்பிட்டுருப்பேன். ஆனால் இப்போ நான் அவசரமாக கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போகிறேன். அங்கே போயிட்டு ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. என்னால் அவளை கூப்பிட போக முடியாது. அதனால் வீரா வருவான். வீரா பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடுவான். சரிடி, நான் அண்ணிட்ட சொல்லிவிட்டு நிலாவை அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் காரில் போங்க, அவன் பைக்கில் வந்துடுவான். ஏன்னா 4 பேரும் போகணும்ல, ஆட்டோ பிடிச்சலாம் போக முடியாது. நான் டிரைவர் வர சொல்கிறேன், நீங்கள் காரில் போயிருங்க. அவன் பின்னாடி பைக்கில் வந்துடுவான். நீங்கள் நிலாவை அவன் கூட பைக்கிலே அனுப்பி வச்சுருங்க. சரிடி, அப்போ நான் போய் கிளம்புறேன். அப்புறம் சார், வீராவுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன். இப்போ உங்களால் இங்கே இருக்க முடியாது. ஆனால் டெலிவரி முடிஞ்சு ஊருக்கு வந்தது கண்டிப்பாக வீட்டுக்கு வரணும். சரிம்மா, கல்யாணம் நல்லபடியாக முடியட்டும். முடிஞ்சதும் நான் ஊருக்கு வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளை ஒரு நாளைக்கு வீட்டுக்கு விருந்து அழைச்சிட்டு போகிறேன். சரிங்க சார், அழைச்சிட்டு போங்க. ஒன்றும் இல்லை, 2 ஜோடி இல்லை 2 பேருமே கல்யாணம். 2 பேரையும் தாராளமாக அழைச்சிட்டு போங்க. இந்த வீட்ல எல்லாருமே நீ உரிமையோட தான் பாக்குறாங்க. எனக்கு இன்னொரு அம்மா, பாசமான அக்கா, உயிருக்கும் உயிரான ஒரு தோழன். எனக்கு இந்த குடும்பத்தை பார்க்கும்போது வேற இருக்கிற மாதிரியே தோணல. நானும் இந்த குடும்பத்துல ஒருத்த மாதிரி தான் எனக்கே தோணுது. கண்டிப்பா இந்த குடும்பத்துக்கு கடைசி வரைக்கும் நான் உண்மையா இருப்பேன். இது என்னோட குடும்பம். சரிம்மா, நேரம் ஆயிட்டு, நான் கிளம்புறேன். டேய் முத்துப்பாண்டி, நீ அம்மா கூட போறியா என்ன? இல்லக்கா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் அங்க போறேன். முக்கியமான வேலையா? எங்கடா போற? அந்த சேரிட்டி வரைக்கும் போயிட்டு வரேன்க்கா. எனக்கு சில சந்தேகங்கள்லாம் இருக்கு. அதை நான் கிளியர் பண்ணணும். நான் அங்கே போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன். சரிடா, பார்த்து போயிட்டு வா. டே வீரா, என்ன நீ கிளம்புறியா அப்படி? அவனே நிலாவை எப்போ போய் பார்க்க போகணுன்ட்டு தான் இருக்கான். இதுல வேற நீ போறியான்னு வேற கேட்கறியக்கா. இப்போ விட்டேன்னு நினைச்சுக்க, ஏன் மச்சான் ஓட்டத்தை பிடிச்சிருவான் பாத்துக்க. இல்லை வாங்கினது பத்தலையா என்ன உண்டுருக்கும் பாத்துக்க. டே மச்சான் நடிக்காதடா. நீ நிலாவை பார்க்காம 5 நிமிஷம் இருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ அக்கா ஏதாச்சும் சொல்லிடுவான் தானே இங்க இருந்து போகாம இருக்க. இல்லைன்னா இந்நேரத்துக்கு அம்மா பின்னாடியே ஓடி போயிருப்பல. எதுக்கு நடிக்கிற? வாய் முடிக்கிட்டு இருக்க மாட்டேன். ஷோ அப்பா, என்ன சொன்னாலும் இவனுக்கு திருந்தவே மாட்டானுவோம். இவனோட சின்ன பிள்ளை புத்தி எப்பதான் இவனோட விட்டு போமோ. டேய், இப்போ 2 பேரும் எந்திரிச்சு போகல, நானே 2 பேரையும் புரட்டி எடுத்துருவேன் பாத்துக்க. டே ஒடியாந்துடா, ஓடிடுவான். அண்ணி, அட சீதா நீ மருமோனு வந்திருக்கா. என்ன மருமோனே, நல்லா இருக்கீங்களா? வாங்க உட்காருங்க. நல்லா இருக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன மருமோனே, நான் நல்லா தான் இருக்கேன். நின்றுக்கிட்டே இருக்கீங்களே, உட்காருங்களேன். அண்ணி நீங்களும் உட்காருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஐயா அண்ணி, இப்போ இருந்து காஃபி குடிக்கலாம் நேரம் இல்லை. நம்ம சீக்கிரம் கிளம்பணும். ஜோசியர் 2-3 தடவை போன் அடிச்சிட்டாரு. உங்களுக்கு கிளம்ப சொன்னேனே, கிளம்பிட்டீங்களா என்ன? அதெல்லாம் அப்பளே கிளம்பிட்டேன் நீ. உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். சரி, அப்போ நம்ம கிளம்புவோம். போகிற வழியிலேயே சின்ன சம்மந்தியையும் செல்லமாவையும் கூட்டிகிட்டு அப்படியே போயிடுவோம். ஆமா, என் மருமோள் எங்க? நல்ல காரியத்துக்கு போறேன். என் மருமோ முகத்தில் முடிச்சுட்டு போனாதான் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். எங்க அவளை காணோம்? அவளா? நான் உள்ளதான் இருக்கா, இருங்க கூப்பிடுறேன். ஏமா நிலா, இதோ வரமா. வாடி அழகு பொண்டாட்டி, இன்னைக்கு என்னமோ உன்னை பார்க்க முடியாதுன்னு கவலையில இருந்தேன்டி. ஆனா பாரு, இன்னைக்கு முழுக்க உன் கூட தான் நான் இருக்க போறேன். அது என்னமோ தெரியலடி, என் ஆசை பொண்டாட்டியை நான் பார்க்கணும்னு நினைச்சாலே வாய்ப்பு என்ன தேடியே வந்துருது பத்துக்க. அத்தி, என் மருமோ முகத்துல கல்யாணக்கெல்லாம் வந்துருச்சே. அத்தை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க மருமோல, நீ எப்படி இருக்க? என்ன வாய் வயிற்றுக்கு ஒழுங்கா சாப்பிடுதியா இல்லையா? நாளுக்கு நாள் உள்ளடிக்கே போய்கிட்டு இருக்க. அதெல்லாம் நான் சாப்பிடதான் அத்தை செய்தேன்.
இவ சாப்பிடுறதுக்கு சாப்பிடாமலே இருக்கலாம் நீ சும்மா எலி குறிச்ச மாதிரியே குறிச்சிக்கிட்டு இருக்கா. இப்படி சாப்பிட்டா எங்க உடம்பு வைக்கும்? கல்யாணம் நடக்க போதே கொஞ்சம் வாய் வயிற்றுக்கு நல்லா சாப்பிட்டு இருந்தா தானே மேடையில நிற்கும் போது கொஞ்சம் பூசு நாக்கில் ஆள் பார்க்க லட்சணமா தெரியவா. இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா மேடையில அவன் நிக்கிறதே தெரியாது பாருங்க. ஐயோ அண்ணி, என் வீட்லயும் அதே குத்துதான். இவனும் எங்க சாப்பிடுதான்? வீட்டுல இருந்தா தானே என்னமோ ஒரு நல்லது பொழுது செஞ்சு கொடுக்க முடியும். வீட்ல இருக்க மாட்டாங்க. இப்ப போதாத குறைக்கும் அந்த முத்துப்பாண்டியும் சேர்ந்துட்டான். 2 பையலும் எங்க போறானோ வரானே தெரிய மாட்டேங்குது. என்ன நீ சொல்லுதியா? ஐயோ மருமவனே, நல்ல வாய் வயிற்றுக்கு சாப்பிட்டு பிறகு இருங்க. ஆம்பளை பிள்ளைய நல்ல நறுக்கு முறுக்குன்னு சாப்பிட்டா தானே பலம் இருக்கும் உடம்புல. இல்லத்த, அதெல்லாம் நல்லதா சாப்பிடுறேன். நம்மகிட்ட அவ்வளவுதான் நீ பேசுவான். பேசுறவங்க கிட்ட தான் அதிகமா பேசுவான் பாத்துக்கங்க. ஏன் முட்டுக்கணி சிரிக்கவா செய்யற? போய குடிச்சிரும் முட்டுக்க. போக வாடி வந்திருக்கேன், உன்னை கூட்டிட்டு போதான் வந்திருக்கேன். என்ன கூட்டிட்டு போவையா? எங்க? அப்புறமா சொல்றேன். பக்கத்துல ஆள் இருக்குன்னு கூட பார்க்க மாட்டான், கோசர பிடிச்ச பையன். அண்ணி, நம்ம கிளம்புவோமா? கிளம்புவோம் நீ. ஐயா அண்ணி, நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன். கமலி நிலாவை கூட்டிட்டு வர சொன்னா. ஏதோ முக்கியமான வேலையை அவ இருந்தா தான் முடியுமா. அதனாலதான் வீரா விட்டு நிலாவை கூட்டிட்டு வர சொன்னா. அவளே வந்திருப்பா. திடீர்னு எஸ்பி ஆபீஸ்ல இருந்து போன் வந்துருச்சு. அதனாலதான் வீராவை அனுப்பி வச்சா. நீங்க நிலாவை வீரா கூட கொஞ்சம் அனுப்பி வைக்கிறீங்களா? என்ன இப்படி கேக்குறீங்க? என்னைக்கு நிலாவை உங்க பையனுக்குன்னு பேசணும், அன்னையில இருந்து அவ உங்க வீட்டு பொண்ணு. என்கிட்ட அனுமதி எல்லாம் கேட்கணுமா என்ன? தாராளமா கூட்டிட்டு போங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ என் வீட்டுக்கு வந்துட்டா என் மருமவா. இப்போ உங்க வீட்டுல உங்க பாதுகாப்புல இருக்கிறா. அப்போ உங்ககிட்ட அனுமதி கேட்டு தானே நான் கூட்டிட்டு போனோம். அப்படி சொல்லியலோ? அப்ப சரி, நீங்க என்ன சொன்னாலும் அது சரியா தான் இருக்கும். சரிங்க நீ, கூட்டிட்டு போட்டோம். நம்மளுக்கு நேரம் ஆயிட்டு, நம்ம போய் ஜோசியில போய் பார்ப்போம். ஆமா நீ மறந்துட்டேன் பாத்தீங்களா? சரி வாங்க நம்ம கிளம்புவோம். வீரா, பார்த்து பத்திரமா என் மருமகளை கூட்டிட்டு போனோம். வேகமாலாம் பைக்ல போக கூடாது, பொறுமையா போகணும் சரியா? அப்புறம் வெளியில போய் உன் குரங்கு சட்டை எதையும் பண்ணிடாத. எல்லாம் வீட்டோடய வச்சுக்க. வெளியில போகும்போது உன் கையை காலெல்லாம் கொஞ்சம் கெட்டி வை. இந்த அம்மாவுக்கு என்ன அசிங்கப்படுத்துறதே வேலையா போச்சு. சப்பா, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீங்க ஃபர்ஸ்ட் இடத்த காலி பண்ணுங்க, காத்து வர மாட்டேங்குது. பண்றதெல்லாம் ஒன்னும் சரியில்லை, பாத்துக்க. கல்யாணத்தை வைக்கிறதுக்கு பதிலு வளகாப்ப வச்சிடாத. ஏம்மா, கொஞ்ச நேரத்துல இப்படி அசிங்கப்படுத்திருச்சே. என்னடி கோவமாவா இருக்க? என்ன பார்த்தா கோமா இருக்க மாதிரியா தெரியுது? இல்ல, இருந்தாலும் கோவமா இருக்குன்னு வாய் திறந்தாச்சு சொல்லுவேன்னு பார்த்தேன். நான் கோவமா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. அதனாலதான் என்ன கோவம் இருந்தாலும் வெளியில காட்டவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ உஷாராயிட்ட. என்ன ரொம்ப உஷாராயிட்டேன். இனிமேல் என்ன கோவம் இருந்தாலும் என் மனசுக்குள்ளே வச்சுக்கிறேன், வெளியில காட்டவே மாட்டேன் பாத்துக்கங்க. தப்பிச்சுட்டாலே. இல்லடி, ஏதாச்சும் கோவம் இருந்தா பரவாயில்ல சொல்லு, சமாதானம் தானே, பார்த்து பண்ணிக்கலாம். எதுக்கு இல்ல எதுக்குங்கிற? வேண்டாம். உலகத்துல யாருமே கோவத்தை இப்படி சமாதானம் பண்ணி நான் பார்த்ததே இல்ல. ஆனா நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு பாத்துக்கங்க. என்னடி அழுத மாதிரி பேசுற? அழுவையுமா வருது? எனக்கு கோபமும் வராது, அழுமையும் வராது. நீங்க 2 வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால எனக்கு எதுவுமே வராது. என்னடி இப்படி சொல்ற? உனக்கு அழுவையும் கோபமும் வரலன்னா நான் எப்படி உன்னை சமாதானப்படுத்துவேன்? உன்னை டெய்லி சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்கணும், அதாண்டி எனக்கு பிடிக்கும். அதெல்லாம் இனிமேல் எனக்கு அழுகையும் வராது, கோபமும் வராது. உங்களுக்கு என்ன நல்லதா இருக்கும் வாங்குற எனக்கு தானே தெரியும். முடியாது. இனிமேல் எப்போதுமே நான் அழுகவும் மாட்டேன், கோபப்படவும் மாட்டேன். போங்க. என்னடி இப்படி சொல்லிவிட்ட? நான் என்ன உங்ககிட்ட அவ்வளவு மோசமாவா நடந்துக்கிறேன்? பாரு மாமா, இப்படி பச்சை பிள்ளை கணக்கா மூஞ்ச வச்சுக்கிட்டு என்கிட்ட பேசாத பத்துக்க. ஏன் உனக்கு தெரியாத நீ என்ன பண்ணுவேன்னு? முதல்ல இந்த மீசையை புடுங்கணும். இந்த மீசையால தான் இவ்வளவு வருது. மீசையை புடுங்க போறியா? அடியே ஆசைப்பட்டு வளர்த்ததுடி. இந்த மீசையை பார்த்து எத்தனை பேர் ஆசைப்பட்டாரு தெரியுமா? நீ என்ன அதை புடுங்கணும்ன்ற? எது? அத்தி வளரிட்டமோ? சேச்சே, அப்படிலாம் சொல்ல வரலடி. ஐயோ, கோவப்பட்டுருவா போலியே. கோவம் தான் படமாட்டாலே. கோவப்பட்டா நம்ம என்ன பண்ணுவோம்னு தெரியும். இருந்து செக் பண்ணி பார்ப்போம். என்னடி கோவப்படுதியோ? ஐயோ, அத வேற மறந்துட்டமே. மீசைய பார்த்தா ஆசையா வருதா? கல்யாணம் ஆகட்டும், அம்பட்டே ஒண்ணு இல்லாம புடிங்கிடுறேன். என்னடி மனசுக்குள்ளே ஏதோ திட்டின மாதிரி இருக்கு? ஐயோ, உங்க மேல கோவப்படவும் இல்ல, உங்களை திட்டவும் இல்ல. சிரிக்கிறேன் போதுமா? ஏய், நீ சிரிக்கும் போது கூட அழகா இருக்குடி. பேசாம இதையும் அந்த லிஸ்ட்ல சேர்த்துப்போமா? பய உள்ளிட்ட ஒண்ணுமே பேச முடியல. என்ன சொன்னாலும் கடைசியில சுத்தி அங்கேயே வந்து நிக்குது. என்னடியாச்சு?
ஒன்னும் இல்ல. ஆமா, இப்ப எதுக்கு இங்க வந்தியே? ஐயோ அதை மறந்துட்டேனே. அடியே சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாடி, எங்க அக்கா உன உடனே கூட்டு வர சொன்னா. அப்ப என்னத்துக்கு வந்தேங்கிறதே மறந்துட்டியே. மறந்துட்டு தான் என்கிட்ட இவ்வளவு குசுமத்தனம் பண்ணி நிக்கிறியானா? உன்னை பார்த்தா என்னையே நான் மறந்துடுறேன். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்? தொலைச்சிருவேன் தொலைச்சி. ஒழுங்கா இருந்துக்கங்க. கெட்டிலா இல்ல புரட்டி எடுத்துருவேன். என்னடி இந்த மாமாவை இப்படி திட்டுற? இது பேச்சு சரியில்லை. இதுக்கப்புறம் பேச்ச வளர்த்தோம் வேற எங்கேயும் போயிரும். இப்ப என்ன, நான் உங்க கூட கிளம்பி வரணும் அவ்வளவுதானே? வாங்க போவோம். வாங்க போவோம்னா என்னடி, போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா போ. ஏமாமா இந்த ட்ரெஸ்க்கு என்ன? நான் இப்பதான் ரெடி ஆனேன். அடியே நான் பைக் எடுத்துட்டு வந்திருக்கேன்டி. பைக்ல இப்படி தாவணி எல்லாம் போட்டு பின்னாடி உட்காந்துருந்தேன்னா நீ ஒழுங்கா உட்காந்துக்க மாட்டேன். அப்புறம் தாவணி முந்தான டயர்ல எதுலயும் மாட்டிடும். வேண்டாம், நீ பின்னாடி உட்காந்துருப்ப, என்னால உன்னை பார்க்கவும் முடியாது. நீ பேசாம சுடிதார் போட்டுட்டு வா, அதான் நல்லா இருக்கும். சுடிதார்னா 2 பக்கம் காலை போட்டுக்கிட்டு ஷாலை முன்னாடி கட்டிட்டு உட்காந்துக்கலாம். போ, நீ சுடிதார் போட்டு வா. இது சுடிதாரா? ஆஹா, நான் இது வரைக்கும் சுடிதார்லாம் போட்டது இல்ல. சுடிதார் போட்டுக்கிட்டு வெளியில எல்லாம் எப்படி வருது? ஆஹா, நான் வர மாட்டேன். ஏய் அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சுடிதார் நல்லதா இருக்கும். நீ யார் கூட வர? உன் மாமா கூட தானே வர. நான் பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வந்துருவேன். காருனா பரவாயில்லடி, பைக்ல எல்லாம் வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. போ, நீ சீக்கிரம் கிளம்பி வா, அக்கா வேற அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. சீக்கிரம் போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வா. மாமா இப்ப நீயா போறியா இல்ல நான் வந்து மாத்தி விடவா? வேண்டாம், நானே போய் மாத்திட்டு வரேன். சரி, கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாடி, அக்கா கோவப்பட போறா லேட்டா போனா. சரி மாமா, நான் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரி, நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் வா. இது ரூபியோட ட்ரெஸ் தானே? யார் கட்டில் மேல போட்டா? அவ தான் போட்டுட்டு போயிருப்பா. எத்தனை தடவை சொல்ல, எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வையின்னு. சொன்ன பேச்சு எங்கேயாச்சும் கேக்குறாளா? இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும். இப்ப நான் வேற ரெடி ஆகணுமே. மாமா வேற சீக்கிரமா கிளம்பி வர சொன்னிச்சு. இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன, இதை போட்டுட்டு பைக்ல போக முடியாதா? சுடிதார் போட தான் பைக்ல போகணுமா? ச்சே, இப்ப நான் எங்க போய் சுடிதார் தேட? பேசாம இந்த சுடிதாரை போட்டு போயிடுவோமா? ஆமா, இது கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. இதையே போட்டு போயிடுவோம். ஏ நிலா, ரெடி ஆயிட்டியா இல்லையாடி? டைம் ஆச்சுடி. அம்மா, ஒரு 5 நிமிஷம் இப்ப வந்துருவேன் மாமா. எத்தனை 5 நிமிஷம் டி? அரை மணி நேரமா இப்படி தாண்டி சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னும் நீ ரெடியாகி வந்த மாதிரியே இல்ல. ஒரு சுடிதார் போட வாடி இவ்வளவு நேரம். சீக்கிரம் வாடி, அக்கா வேற அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. நம்ம சீக்கிரமா போலனா நம்மள திட்டு வாடி, வாடி. ப்ளீஸ் மாமா, இதான் அந்த கடைசி 5 நிமிஷம். இப்ப வந்துருவேன். இவ்வளவு வச்சுக்கிட்டு இந்த சுடிதார் போட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? இதுல எப்படி இவ புடவெல்லாம் கட்டுவா? இதுக்கே மட்டும் நேரம் எடுத்துக்கிறா. நாளைக்கு கல்யாணத்துக்கு பிறகு எங்கேயாச்சும் வெளியில போகணும்னா இப்படிதான் புடவை கிட்ட நேரமாக்குவாளோ? ஆத்தி வேணாப்பா, கல்யாணத்துக்கு அப்புறம் இவளை வெளில கூட்டு போகும்போது புடவெல்லாம் கட்ட சொல்லக்கூடாது. இவ புடவை கட்ட ஆரம்பிச்சா இன்னைக்கு கிளம்பி நாளைக்கு தான் வெளில போலாம் போல இருக்கு. பேசாம சுடிதாரே போட்டு வர சொல்லுவோம். சுடிதாருக்கே இவ்வளவு நேரம் எடுத்துக்கிறா. 5 நிமிஷத்துல ரெடி ஆகிற மாதிரி எந்த ட்ரெஸ் மாதிரி உங்களுக்கு இல்ல? ஏன்டி உங்களுக்கும் இந்த ட்ரெஸ்ஸுக்கும் இவ்வளவு அலப்பறையா இருக்கு? கிளம்பிடியே இல்லையாடி? லேட்டா போன எங்க அக்கா உன்னையும் என்னையும் புரட்டி எடுத்துருவாடி. இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சே ஆகணும். இவ வர்றதை பார்த்தா கண்டிப்பா இன்னைக்கு வரமாட்டான்னு தான் நினைக்கிறேன். என்ன பண்றா? ஒருவேளை சுடிதார போட்டுட்டு நம்ம முன்னாடி வர்றதுக்கு வெக்கப்படுறாளா? அதனால என்னமோ உள்ள உட்காந்துருப்பாளோ? வெக்கப்படுற நேரம் மாதிரி இது. சீக்கிரமா வாடி. என்ன சத்தமே கட்டாம இருக்கா? ஒருவேளை சொன்ன மாதிரியே வெக்கப்பட்டு தான் உள்ள இருக்காளோ? ஆஹா, இப்படியே இங்க நின்னு புலம்பிக்கிட்டே நின்னோம் இவ கிளம்பி வரமாட்டா. பேசாம உள்ள போய் இவ்வளவு துண்டை தூக்கிட்டு போயிடணும். ஐயோ, ஜிப்பு போட முடியலையே. இப்ப என்ன பண்ண? இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸா? இந்த ட்ரெஸ் எல்லாம் எதுக்கு எடுத்து போடுறா? இப்ப என்ன பண்ண? மாமா வேற வெளில இருந்து கத்திக்கிட்டே நிக்குது. இன்னைக்கு மட்டும் நான் சீக்கிரம் போகல, செத்தேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அத்தி, நான் எதையும் பார்க்கல. தப்பான நேரத்துல சரியா வந்துட்டோம் போல. இதுக்குதான் சத்தம் கட்டாம இருந்தாலும். ஐயோ, இது வேற மாட்ட மாட்டேங்குது. நேரம் வேற ஆயிட்டு. இப்ப என்ன பண்ண? ப்ளீஸ் மாட்டிரு. என் மாமா வேற அங்க கோவத்துல நிக்குது. ப்ளீஸ் ப்ளீஸ் மாட்டிரு. இவளுக்கு என்னாச்சு? அதுட்டு போய் பேச்சு வார்த்தை பண்ணிக்கிட்டு இருக்கா. பாவமா வேற இருக்கு. வீட்டுல யாரும் இல்லையே, எல்லாம் இப்பதானே போனிச்சுவோ. பேசாம நம்மளே போய் மாட்டி விட்டுருவோமா? தப்பா நினைச்சுக்கிட்டா? இதுல என்ன இருக்கு? என்ன இருந்தாலும் அவன் பொண்டாட்டி தானே. நாளைக்கு கல்யாணம்னா நம்ம தானே இதெல்லாம் பண்ணி விடணும். அதுக்கு முன்னாடி ஒன்றும் தப்பு இல்லை. ஆபத்துக்கு பாவம் இல்லை, போட்டு விட்டுருவோம். ஐயோ, மாட்ட மாட்டேங்குது. மாட்டிரு ப்ளீஸ். எதுக்குள்ள திரும்புற? அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டல, அப்புறம் என்ன? தைரியமா போட்டு விடு. நம்ம பொண்டாட்டி தானே, எதுவும் நினைக்க மாட்டேன். சும்மா இருக்க நேரத்துலலாம் இப்படி ட்ரெஸ் மாத்த மாட்டாலும் இன்னைக்கு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. இன்னைக்கு பார்த்து இப்படி நிக்கிறாளே, ஒன்னும் பண்ண முடியாம நிக்கிறோம்.
ஈரா, நீ இதுக்காக வரல. நீ வந்த வேலையே வேலை. இவங்களுக்கு இதே வேலையா போச்சு. ஏதாச்சும் நம்ம வேலையா இருக்கும் போது தான் இப்படி எல்லாம் ஊசி பத்தி விடுவாளுவோம். இன்னைக்கு ரொம்ப கண்ட்ரோலா இருந்துக்கணும். பத்துக்க நம்ம ஜிப்பு போட்டு தானே வந்தோம். ஜிப்பு போட்டு விட்டு ஓடியே போயிடணும். பார்க்கவே கூடாது. பார்த்தா தானே என்னமோ நடக்கும். எதுவுமே பார்க்க கூடாதுடா. ஜிப்பு போட்டுட்டு ஓடிரு. மாமா வேற என் மேல கோபப்படும். என்ன பண்ண? மாமா அது வந்து ஜிப்பு போடணும்ல, போட்டு விடுறேன். இல்லடி, அது ஜிப்புதான். ஜிப்புதான் நீ போடுற. நான் சொல்லல, ஜோலி முடிச்சு விட்டுருவாள்வனு. இன்னைக்கு நான் போன மாதிரி தான். என்னாச்சு இந்த மாமாவுக்கு? இதுக்கு இப்படி திருட்டு மணி முடிச்சுக்கிட்டு இருக்கு? பார்வையே சரியில்லையே. எங்க பார்த்துக்கிட்டு நிக்கி? என்ன முறைக்கிறா? பார்த்துட்டாலோ? குண்டுறேன் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் நேரம் ஆயிட்டே, இன்னும் ஆளை காணுமேனு பார்க்க வந்தேன். நீ இப்படி நிப்பன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதான் ஹெல்ப் பண்ணலாமேன்னு வந்தேன். அதுக்கு ஏன்டி முறைக்கிற? நீங்க பண்ண ஹெல்ப்பை தான் நான் பார்த்தனே. உங்களை அது இல்லடி, நான் சும்மாதான். இதுக்கு மேல நம்மளால போய் சொல்ல முடியாது. விடு மாமா. என்ன முடியாது. பாரு மாமா, நான் உன் மேல கோவமா இருக்கேன். விடு சொல்லிட்டேன். நீ கோவமா இருக்குன்னு தான் நினைச்சு வச்சிருக்கேன். எது? நீ கோவப்பட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கல. உனக்கே தெரியுமே. தெரிஞ்சுதானே இப்ப கோவப்பட்ட? அதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க திருட்டுத்தனமா பார்த்ததுக்கு தான் நான் கோவப்பட்டேன். நான் என் பொண்டாட்டி திட்டுத்தனமா பார்க்கணும்? எனக்கும் உரிமை இருக்கு, அதனால பார்த்தேன். உரிமை இருக்குன்னா எதுக்கு அப்படி பார்க்கணும்? திருட்டு பூனை. திருட்டு பூனை இல்லடி, புலி. இந்த அழகான மான வேட்டையாடி சாப்பிடுற புலி. வேட்டையாடுவீங்க, அதுக்கு இந்த மானு சம்மதிக்கணும். சம்மதிக்க மாட்டேன். சம்மதிக்க மாட்டேன். என்ன இப்ப பார்த்து இது இப்படி பேசுது? இந்த நேரம் வீட்டுல வேற யாரும் இல்லையே. இது பேச்சும் சரியில்லை, பார்வையும் சரியில்லை. இந்த பாரு மாமா, நேரம் ஆயிட்டுன்னு சொல்லல, வா போவோம். எதுவா இருந்தாலும் அப்புறமா பார்த்துக்கலாம். முடியாது, இப்பவே சொல்லு. ஐயோ, இன்னைக்கு கண்டிப்பா இது விடாதுன்னு நினைக்கிறேன். இது மண்டக்குள்ள வேற ஏதோ அடிக்கிட்டு இருக்கு. இந்த பாரு மாமா, என்னைக்கா இருந்தாலும் இந்த மானு இந்த வீராவுக்கு தான் சொந்தம். இப்போ அவசரம் இல்லை, அதுக்குன்னு நேர காலம் வரும்போது சாப்பிட்டுக்கலாம். இப்போ கிளம்புவோமா? அது எனக்கு தான் சொந்தம். எப்போ வேணாலும் நான் சாப்பிட்டுக்கலாம். ஆனா இப்போ கொஞ்சம் வேணும். ஏன்னா உன்னை இப்படி பார்த்துட்டு நான் போனேன்னா எனக்கு எந்த வேலையும் ஓடாது. இதே ஞாபகமாகவே இருக்கும். சும்மாவே உன் நினப்புல பைத்தியம் முடிச்சு அலைகிறேன். இப்போ இப்படி பார்த்துட்டு கிறுக்கு பிடிச்சிரும் பார்த்துக்க. தான் சொல்கிறேன். கொஞ்சமா கொஞ்சமா நிறையாவோ. இப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த பாரு மாமா, இப்படி நீ பண்ணிக்கிட்டு இருந்த அப்புறம் நான் ரொம்ப கோவமாயிருவேன் பார்த்துக்க. இப்போ கோவப்பட்டதுக்கு தான் உன்னை தூக்கி வச்சிருக்கேன். இன்னும் நீ நிறைய கோவப்பட்டேன்னா இன்னும் இருக்க பிடிச்சி வச்சுக்கிறேன் பார்த்துக்க. எல்லாரும் கோவம் வந்தா கோவம் தானே படுவாங்க. உனக்கு ஏன் நான் கோவப்பட்டா இப்படி எல்லாம் தோணுது? அதாண்டி எனக்கும் தெரியல. நீ கோவப்பட்டதான் எனக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிக்குது பார்த்துக்க. நீ இப்படி கோவப்படும் போது உன் கண்ணமெல்லாம் அப்படி புசு புசுன்னு ஆயிடுதா, அப்படியே தூக்கி வச்சு கொஞ்சம் போல இருக்கு எனக்கு. தொலைச்சு விடுங்க வச்சு. என்ன இல்ல என்னங்கிற? சும்மா கோவப்படுற நேரம்லாம் இப்படியே என்ன பேசி கவுக்குறீங்க. அப்ப நீங்க என்ன தப்பு பண்ணாலும் நான் கோவப்பட்ட இப்படி தான் பண்ணுவீங்களா?
நான் என்னடி தப்பு பண்ண போறேன்? நான் தப்பு பண்ணா அது உன்கிட்ட தான் பண்ணுவேன். அதான் உனக்கே நல்லா தெரியுமே. நீ தானே அந்த தப்பெல்லாம் தப்பு இல்லைன்னு சொன்ன. அப்புறம் என்ன? இந்த பாருங்க, அந்த தப்பு வேற இந்த தப்பு வேற. அந்த தப்பு பண்ணலாம், இந்த தப்பு பண்ணக்கூடாது. இந்த தப்பை பண்ணினேன்னா அது பெரிய தப்புல போய் முடிஞ்சிடும். இப்படி நீ தப்பு தப்பா என்கிட்ட பேசினா நானும் தப்பு தப்பா என் மனசுல நினைக்க தோணும். உன் பார்வையும் தப்பா இருக்கு, உன் பேச்சும் தப்பா இருக்கு. வேண்டாம் மாமா, இங்க பெரிய தப்பு ஏதாச்சும் நடக்கிறதுக்குள்ள இங்க இருந்து தப்பிச்சு போயிருவோம். வா. ஏய், என்னடி ஆச்சு? நான் ஒரு வார்த்தை தானே சொன்னேன். அதுக்கு ஏன்டி இப்படி மூச்சு விடாம பேசுற? ஒரு வழி தப்பிச்சு போனா இப்படித்தானே பேசி ஆகணும். மாமா நேரமாயிட்டு போவோமா? அழுதுறாத, ஒன்னும் பண்ண மாட்டேன். இது என்னோட மானு. இதை எந்த நேரத்துல எப்படி எடுத்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கான நேரம் இது இல்லைன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு இதை விட முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. அதை இன்னைக்கே முடிச்சாகணும். சரியா? நான் வெளியில வெயிட் பண்றேன். சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். என் அழகு பொம்மை, நீ கோபப்படும் போது உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கு. சரி, நான் வெளில நிக்கிறேன். சீக்கிரம் வா.